அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம். இந்த ஜூலை மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும்போது சூரியன் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறார். வரும் ஜூலை 16ஆம் தேதியிலிருந்து கடக ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார். செவ்வாய் பகவான் மேஷ ராசியில சஞ்சாரம் செய்கிறார். ஜூலை 12ஆம் தேதிக்கு பிறகு ரிஷபமனைக்கு பயிற்சியாக இருக்கார். புதன் கடக ராசியில சஞ்சாரம் செய்கிறார். ஜூலை 19ஆம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார். குரு பகவான் ரிஷப ராசியிலையும் சுக்கிரன் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறார். ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு கடக ராசிக்கு பயிற்சியாக இருக்கார். சனி பகவான் கும்பராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்கிறார் மாதம் முழுவதுமே. ராகு பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க. இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி உங்களுக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள், ரோகிணி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், மிருகசீரிஷம் 1, 2ஆம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்க ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். அஷ்டமாதிபதியான குரு பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ஒரு சில நேரங்கள்ல எதிர்மறை எண்ணங்கள் உங்க மனசுல பிறக்கலாம். ஆனாலும் லாபாதிபதியா இருந்து குரு உங்களுக்கு நற்பலன்களையும் கொடுப்பார். கூடவே வீட்டுல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய யோகத்தை கொடுப்பார். பஞ்சமஸ்தானம், அதாவது குழந்தை ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், காதல் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம்ங்கிறது கிடைக்கும். காதலில் வெற்றி கிடைக்கும். ஒரு சிலருக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும். ஏன்னா களத்திர ஸ்தானத்தையும் குரு பகவான் இங்கிருந்து பார்க்கிறார். அதனால திருமண பாக்கியமும் கை கூடி வரும். ஏற்கனவே திருமணமாகி 2ஆம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் திருமண ஏற்பாடுகள் நடந்தேறும். அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி அன்பர்கள் பெறுவீங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். பணியிட மாற்றம் சார்ந்த விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மாத பிற்பகுதியில், அதாவது ஆனி 28ஆம் தேதி, ஜூலை 12ஆம் தேதி அன்னைக்கு மேஷமனையில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் செவ்வாய் பகவான் பயிற்சியாகி உங்க ராசிக்கு வர்றார். இந்த செவ்வாயும் குருவும் இணைந்து குருமங்கல யோகத்தோட இருக்க போறாங்க. இந்த காலகட்டத்தில் நினைத்த காரியங்கள் உங்களுக்கு ஈடேறும். களத்திர ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் உங்க ராசியிலேயே அமர்ந்து களத்திர ஸ்தானத்தையே பார்க்கிறார். குரு பகவானும் களத்திர ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ நீண்ட காலமா தடைப்பட்டு வந்த சுப காரியங்கள் இந்த காலகட்டத்தில் வீட்டில் நடந்தேறும். இந்த காலகட்டத்தில் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. சகோதர காரகனான செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சகோதர உறவுகளோட ஒரு சிலருக்கு மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனா அவர் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால இந்த காலகட்டத்தில், இந்த மாத பிற்பகுதியில சகோதர உறவுகளோட இருந்த கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கும். சகோதர வகையில அனுகூலங்கள் இருக்கும். உங்க ராசி அதிபதியான சுக்கிர பகவான் மாத பிற்பகுதியில, அதாவது ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு கடகமனைக்கு பெயர்ச்சியாகி பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ உங்க ராசி அதிபதி பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினாலையும் குரு பகவானும் அந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினாலையும் சகல பாக்கியங்களையும் இந்த காலகட்டத்துல நீங்க அனுபவிப்பீங்க. கடந்த காலகட்டங்கள்ல எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்க பாக்கியம் நினைச்சீங்களோ, அந்தந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காம இருந்ததோ அனைத்து விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாகும். தந்தை வழியில அனுகூலங்கள் இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு, தந்தையுடைய சொத்து கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சுகஸ்தானாதிபதியான சூரிய பகவான் இப்போ லாபஸ்தானமான 11ஆம் பாவகத்துல சுக்கிரனோட சேர்க்கை பெற்றிருக்கார். சுகபோக காரகனான சுக்கிரனோட சுகஸ்தானாதிபதி சூரியன் இணைந்திருக்கும் இந்த காலகட்டத்துல சுகபோகங்களை பெருக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும். அசையா சொத்து வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட காலமா வண்டி வாகனங்கள் வாங்கணும், வீடு கட்டணும், இடம் வாங்கணும்னு
வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்க ஆசைகள் பூர்த்தியாகும். வீடு கட்டுறதுக்கு உண்டான யோகம் மிக சிறப்பா இருக்கும். மாத பிற்பகுதியில ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையில இருக்கும். நீண்ட காலமா விற்பனை ஆகாத இடம், பூமி, மனை இதெல்லாம் விற்பனை ஆகக்கூடிய அமைப்பு மாத பிற்பகுதியில, அதாவது ஜூலை 17ஆம் தேதிக்கு பிறகு இருக்கும். பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. பெரிய அளவில் கடன் வாங்க வேண்டாம். கடனை வளர்க்கும்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா 6க்குரியவனான சுக்கிர பகவான் முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடம் சந்திரனுடைய வீட்டுல சஞ்சாரம் செய்யறார். மாத பிற்பகுதியில பகை வீட்டுல சுக்கிரன் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கடன் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடம், கையெழுத்து சார்ந்த பாவகம் இந்த 3ஆம் இடம். அங்க போய் 6ஆம் இடத்து அதிபதி ருண ரோக சத்ரு ஸ்தானாதிபதி, கடன் நோய் எதிர்ப்பு பகையை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி 3ஆம் இடத்துல வந்தமரும் காரணத்தினால மாத பிற்பகுதியில யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. மற்றவங்களுக்காக முன்னின்று பணம் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளேயும் போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. கூட்டு தொழில இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பிரிஞ்சவங்க கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள் மூலமா இந்த காலகட்டத்துல அனுகூலங்கள் இருக்கும். நண்பர்கள் மூலமா ஒரு சிலருக்கு புதிய ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும். அஷ்டமாதிபதியான குரு பகவான் தனக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நீண்ட காலமா வலி வேதனைகளை அனுபவிச்சுட்டு இருந்தவங்களுக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட கால வழக்குகள், நிலுவையில் இருந்த வழக்குகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும். சனி பகவானும் வக்ரகதியில சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்தில் வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். பாக்கியாதிபதி தொழில் ஸ்தானத்துல வக்ரகதியில சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்தில் சகல பாக்கியங்களையும் அனுபவிப்பீங்க. வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் செல்லக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளையும் பயணங்களால அனுகூலங்கள் காணக்கூடிய அமைப்புகளையும் ஏற்படுத்தும். பாக்கியஸ்தானத்தை ஏற்கனவே குரு பகவானும் பார்க்கும் காரணத்தினால பாக்கியஸ்தானம் இந்த மாதம் முழுவதுமே பலமாவே இருக்கு. போதனை பண்ற தொழில், பேச்சு சார்ந்த தொழில், அடுத்தவங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்கிற மாதிரியான தொழில் சேரவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அறிவு சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு, தன்னுடைய அறிவை வச்சு புத்தியை வச்சு செய்யக்கூடிய தொழில் பார்க்கறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும். ஒரு சிலர் புனித யாத்திரைகள் சென்று வருவீங்க. ஒரு சிலர் வெளிநாடு சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்வீங்க. தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு தொழில் வகையில கொடுத்த தடங்கல்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் இப்போ வக்ரகதியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தொழில் வகையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். பதவி உயர்வு ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உங்க உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உபஜயஸ்தானமான 11ஆம் பாவகத்துல லாபஸ்தானத்துல குரு பகவானுடைய வீட்டுல ராகு சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்தில் அனைத்து விதத்திலையும் உங்களுக்கு நல்லது நடக்கும். வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உழைப்புக்குண்டான ஊதியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். விளையாட்டு துறை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும். சீருடை பணியாளர்களுக்கு சீருடை அணிந்து பணியாற்றக்கூடிய செவ்வாய் காரகத்துவம் வரக்கூடிய துறைகளில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் மிக சிறப்பான யோக காலகட்டம்னே சொல்லலாம். செவ்வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளும், குறிப்பா மெடிக்கல் சார்ந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும், பூமி மனை கட்டிட பணிகள் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும், விளையாட்டு சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும், போலீஸ், ராணுவம், தீயணைப்பு துறை, தபால் துறை இது மாதிரியான துறைகளில் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம். ஏன்னா குருமங்கல யோகத்தோட செவ்வாய் பலமா சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலே நல்ல முன்னேற்றம் செவ்வாய் காரகத்துவம் சார்ந்த துறைகளில் இருக்க அனைத்து ரிஷபராசி அன்பர்களுக்கும் நிச்சயம் இருக்கும். இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா, வெள்ளிக்கிழமை தினங்கள்ல மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறதுனால நல்ல முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில நிச்சயம் இருக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.